சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் ஹல்லேலூயா. எல்லாம் உட்காரலாமா? அப்படியே உட்காந்துருங்க. எனக்கு ஒரு பாக்கியம் என்ன கேட்டால், உங்கள் பள்ளியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கூட ஏடி ஜானகியாவோட எவ்வளவு அருமையான ஒரு ஷிப் பார்த்தீங்களா? ஒரு தாகம். ஒரு தாகம், ஒரு பாரத்தோட நேற்றிலேருந்து ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் மகள்கிட்ட நான் ராத்திரியும் சொன்னேன், காலையிலையும் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஐயா பார்த்தம்மா, முகம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு ஒர்ஷிப் பார்த்தா அவ்வளவு அருமையாக தேவனுக்கு பிரியமா. அது மாத்திரமல்ல, சாலமோன் கட்டின தேவாலயத்தை போல் யாரும் கட்ட முடியலை. கட்டும்போது 120,000 ஆடுகளை பலியிட்டான், 22,000 மாடுகளை பலியிட்டான். தேவ மகிமை ஆசாரியிலே உள்ள நுழைய முடியலை, அவ்வளோ அழகாக இருந்தது. அவன் செய்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு தான் சேபாநாட்டு ராஜஸ்திரி அவன் பார்க்க ஆசைப்பட்டு வந்தார். வேதத்தை வாசிக்கும் 1 ராஜாக்கள் 10 வாசிக்கும் போது வந்து என்ன சொல்கிறா, சாலமோனை பார்த்து சொல்கிறா, உன் கூட இருக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் ஐயா. அதே போல் அவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் தான், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் தான். ஆனால் எல்லா விதத்தோடு பார்த்து கூட அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அது காரணம் கேட்டால் அவருடைய மனைவி தான் காரணம். ராத்திரி தான் பார்த்தேன், இந்த அம்மாவை பார்த்தேன். வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது, குணசாலை சரி கண்டுபிடிப்பவன் யார், விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது. ஆபிரகாமை சாராள் சொன்ன, என் ஆண்டவனேன்னு கூப்பிட்டா, ஆண்டவனேன்னு கூப்பிட்டா. அவ்வளோ ஒரு பிரியமான ஒரு பெண்ணை அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கையை நினச்சி நான் பார்த்து ராத்திரி ரொம்ப நேரம் அவங்கள தான் யோசித்தேன். இப்படிப்பட்ட மனுஷர்கள்லாம் பேராயர்களாக வரணும், இப்படிப்பட்ட மனுஷர்கள்லாம் மாடரேட்டராக வரணும். நம்ம திருமணங்கள் எப்படி இருக்கும்? அவ்வளோ மகிமையாக இருக்கும். காரணம் கேட்டால் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் அதுதான். சரீரத்தில் பலவீனம் இருந்தால் கூட சரி, அவருடைய ஒர்ஷிப்பு, ராஜ நட, சாலமோனை போல உயரமான மனுஷன். அவர் மனைவி அவர் இடுப்பு தான் இருக்காங்க, நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்
ஆசையே நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே. பாவசேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. பாவசேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுடன் ஆதரே. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுடன் ஆதரே. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே. என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா நீ பெறுக நான் சீருக உம்மி மகிழ்ந்து நான் ஜீவிப்பேன். நீ பெறுக நான் சீருக உம்மி மகிழ்ந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே. நின் பாத சேவையின் ஆசையே. இலத்திகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இம்மட்டுகளை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சாமி. அடையானை மறைத்து வெளிப்படுங்க. வந்துக்கிற மக்களுக்கு ஒரு மன்ன வைத்தாங்க. நீங்க பேசுங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். மக்கள் பாராட்டின அன்பு, அவ்வளோ பேரும் வீதி நடுக நின்று என்னை வரவேற்ற காட்சி. சவுலுக்கு ஒரு மகன் உண்டு, யோனத்தான். யோனத்தான் கடவுளுக்கு பிரியமான மனுஷனா, ஆண்டவர் சாட்சியுள்ள மனுஷனா வாழ்ந்தான். யோனத்தானோட சகோதரி தான் மீகாள். மீகாலை திருமணம் பண்ணது யாருன்னா தாவீது. மைத்தனாக இருந்தால் கூட சரி, பெண் கொடுத்த மாமனார் என்ன பண்ணான், கொடூரமாக அவனை பார்த்தான். அவன் சாகணும்னு நினச்சான். இதே பிளான் பண்ணான். ஆனால் கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழ்ந்தான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, பாலை யூதாவிலிருந்து தன்னுடைய உடன்படிக்கை கொண்டு வராங்க, பெட்டியை கொண்டு வராங்க.
கெட்டி கொண்டு வரும்போது 6 தப்படி போட்டு பயங்கரமான டான்ஸ் ஆடி எவ்வளோ கொண்டு வராங்க. முழு பலத்தோடு நடனமாடி வரான். தாவீது மனைவி மீகாள் பலகுனியாக பார்த்தவனை கேவலமாக பேசுகிறான். அவன் அதை பற்றி நினைக்கவே இல்லை. காரணம் கேட்டால் அவன் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்து கடவுள் சாட்சியாக வாழ்ந்து மகிமையாக வாழ்ந்ததுனால கடவுள் அவனை கனப்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். அவன் பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்லி கர்த்தருக்கு பெரிய கிருபை தந்தார். மீகாள் தாவீதை ஏளனமாக பார்த்ததுனால கடைசி வரைக்கும் பிள்ளைகள் அவளுக்கு இல்லை, குழந்தையே இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லை. ஏன் கேட்டால், நீ தேவனுக்கு மகிமை இல்லாத வாழ்க்கையை வாழும்போது, சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழும்போது குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படாது. நிறைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படாது. ஏன்னு கேட்டால், தம்பி பிரசாத்துக்காக, மைக்கேல் ராஜெலாம் ராத்திரி யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு அழகான முகம், உருண்ட முகம், இவ்வளோ பெரிய ஆட்கள், கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக அவங்க இருந்த காட்சியை பார்க்கும்போது கடவுளுக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. ஒன்றுமே இல்லை. நான் இன்றைக்கி இங்கே வந்துட்டு எங்கள் சர்ச்சில் இன்றைக்கி ஆர்வஸ் ஃபெஸ்டிவல். என் மகிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வந்தேன். சர்ச்சில் பேசி டோக்கன் இவ்வளோ ஃபார்ம் கொடுத்துருங்க, நான் பணம் தரேன். ஏன்னா எத்தனையோ ஏழை மக்கள் சாப்பிடும் முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. 1ஆம் தேதி ஆனால், ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி ஆனால் 5 மணிக்கு ஆலயத்தில் ஆராதனை. ஒரு கூட்ட மக்களை என்னை தேடி வருவாங்க. ஏன்னு கேட்டால், ரொம்ப ஏழைகள், ரொம்ப கஷ்டம்னா கஷ்டம். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். அப்படிப்பட்ட வேதனை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏழைக்கு இறங்கணும், கர்த்தருக்கு கடன் தரான். ஆண்டோடைய வார்த்தை இதுதான். ஏழைக்கு நீ இறங்கிட்டே அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது. இன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ மாத்திரை போடுறான், என்ன போடுறான், தண்ணி அடிக்கான் தூக்கத்துக்காக. நான்லாம் படுத்தோன்னு தூக்கம். என் வீட்டுக்காரி அடிக்கடி என்ன கேட்பா, என்னையா நீங்கள் யார் இப்படி தூங்குறியான்னு கேட்பா. படுத்த உடனே அடுத்த செகண்டே தெரியாது. காரணம் கேட்டால், தமக்கு பிரியமானவருக்கு ஆண்டு நித்திரை தராரு, பிரியமானவருக்கு ஆண்டு நித்திரை தராரு. ஏன்னா இப்படிப்பட்ட ஊழியக்காரர் ஏடி ஜானபோல் ஐயாவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால், நேற்றிலிருந்து ஒரு நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும், ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். தாவீது ராஜா எத்தனையோ தப்பு பண்ணான். வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 11 வாசிவாயின்னா, ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கான். வீட்டில் உட்காந்து உபரியில் போய் சும்மா உலகத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு யாருன்னு கேட்கான். உரியாவின் மனைவின்னு சொன்ன உடனே கொண்டு வர சொல்லி தப்பு பண்ணிட்டான். ஆனால் ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்டான். தப்பு பண்ணது மாத்திரமல்ல, உரியாவே கொலை பண்ணிட்டான், பட்டயத்தில் கொண்டு போட்டான். இது ஆண்டவர் பார்வைக்கு பிரியமில்லாமல் இருந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அவர் பெரிய ஒரு கதையை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தான், ஒரு பணக்காரன் இருந்தான், பெரிய கோடீஸ்வரன். அவனுக்கு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் உண்டு. வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை இருந்தான், ஒரு சின்ன ஏழை. அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த ஆட்டுக்குட்டியை மடியில் படுக்கும், அவங்க கூட கொஞ்சம் வாயில் கொடுக்க சோத்தை சாப்பிடும், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஐஸ்வர்யான் வீட்டுக்கு பெரிய ஒரு விருந்தாளி வந்தான், ஒரு கெஸ்ட்டு வந்தான். அவன்கிட்ட லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் இருக்குது, எத்தனை விதமான காரியங்கள் இருக்குது, என்னெல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொன்னான், இந்த ஏழை வீட்டில் வளர்ந்த ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அடித்து குழம்பு வச்சு கொடுத்துட்டான். அவன் ராஜாவுக்கு கோபம் வருது. யார் அந்த மனுஷன் சாகணும், கொல்லப்படணும்னு சொல்கிறான். அப்போ தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீதான் அந்த மனுஷன். ஆனால் உனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு, நீ கடவுள் நாட்டில் பின்னால். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவீது அப்பா பேர் ஈசாய், நெபசுக்கு அவனுடைய தாய் பேர். அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தா. அந்த வேலைக்காரியை ஈசாய் ரொம்ப விரும்பினான்.
விரும்பி அவள்கிட்ட தப்பு பண்ணணும்னு நினச்சான். அந்த வேலைக்காரி அது வீட்டுக்கு கொண்டு வந்ததே தாவீது மனைவி தான். அவளுக்கு ஜெஜமாட்டிக்கு துரோகம் பண்ண அவளுக்கு விருப்பம் இல்லை. சரின்னு சொல்லி ஏமாற்றி அவன் கேட்குறான். ஈசாய் கேட்கான், எனக்கு ஒழுங்கு பண்ணுங்க சொல்கிறான். ராத்திரியில் அவளை டெக்கரேட் பண்ணி அனுப்பி விட்டுதான். அனுப்பிவிட்டு விடிய காலம் பார்த்தா தான் மனைவி. அவனா ஆத்திரம், பயங்கரமான ஆத்திரம். இப்படி தான் தப்பு பண்ணான் அவங்க அப்பா. அப்பம் பிள்ளை தானே, அப்ப புத்தி தானே பிள்ளைக்கு வரும். நிறைய பேர் வாழ்க்கை அது தான். உன் வாழ்க்கை சீர் இல்லைன்னு சொன்னால் உன் பிள்ளை வாழ்க்கை சீர் இருக்காது. நீ நடக்க சீராகி வாழ்ந்து சொன்னால், உண்மையாக வாழ்ந்தேன்னா, பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னா நடக்க ஒரு நாள் கெட்டு போகாது. ஆண்டவனை பாதுகாப்பார். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளைம்பாங்க. அப்படி வாழணும். அந்த வீட்டில் உடனே ஈசாய்க்கு ரொம்ப கோபம். ஏமாற்றப்பட்டமே நினைக்கான். எப்படி ஏமாற்றப்பட்டான்னா, யாக்கோபு லாபான் வீட்டில் ராகேலுக்கு ஆடு வச்சான் 7 வருஷம். 7 வருஷம் முடிஞ்ச உடனே என் மனைவி எனக்கு தாங்கன்னு கேட்கான். அவன் வேஷம் மாற்றி லேயால் அனுப்பிடுறான். ஏன்னா அவன் பண்ண தப்புனாலும் தப்பு நடக்குது. அதே போல் தான் தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்த உடனே தன் மனைவியை மனைவின்னு பார்க்கல, காட்டுக்கு துரத்தி விட்டுருந்தார் ஈசா. இதுதான் வரலாறு. தூக்கி விட்டுட்டு காட்டுக்கு துரத்தியது. அங்கே தான் அந்த பிள்ளையை சுமந்து 10 மாதம் காட்டிலே சுமந்து பலவிதமான பாடுகளை பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை வளர்த்து எல்லா விதமான சகல விதமான கலைகளை அவன் கற்றுக் கொடுத்து, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து ஒரு மனுஷனாக மாற்றிட்டான். அது மாத்திரமில்லை, சவுல் ராஜா தப்பு பண்ணிட்டான். நிறைய தப்பு பண்ணிட்டான். அவன் ஆலயமே கட்டினதில்லை. ஒரே ஒரு பலிபடம் தான் கட்டினான். நிறைய பேர் பட்டயத்தால் கொலை செஞ்சிட்டான். அது ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. நீ ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படி சொன்னால் உன் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்காது. நீ ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வாழ்வாயானா உனக்கு சிரமமே வராது, வேதனை வராது, கஷ்டம் வராது, கண்ணீர் வராது. காரணம், கர்த்தரும் கூட இருக்கார். கர்த்தரும் கூட இருந்து உன்னை வழி நடத்துவார், பாதுகாப்பார். உனக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பார். அவர் ஏழ்னு பார்க்கவே மாட்டார். நீ பணக்காரையும் பார்க்கவே மாட்டார். உனக்கு என்ன தேவையோ உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் வேறு யாரும் இல்லை. யாரையும் கஷ்டத்தை பார்க்க முடியாது, வேதனையை பார்க்க முடியாது. சொந்தக்காரங்கள்லாம் வெறுத்துருவாங்க. வசதியில் எப்படி சொன்னால் கஷ்டப்பட்டவனா நம்ம வெறுத்து விட்டுருவாங்க. ஒரு உதவி இருக்காது. ஆனால் ஆண்டவர் எல்லா நிலையிலும் கனம் பண்ணுவார். ஆனால் நீ அவருக்கு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. யாரும் தரிசிக்க முடியாது. வாழும்போது சவுல் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணவன் தள்ளிட்டார். சாமுவேலை அனுப்புகிறாரு. சாமுவேலை அனுப்பி, ஈசா வீட்டுக்கு போடா, நான் ஒரு மனுஷனை ஏற்படுத்தியிருக்கேன், அவனையும் எனக்கு அபிஷேகம் பண்ணுங்காரு. சாமுவேல் பயப்படுறான். என்ன பயப்படுறாருன்னா, ஈசாய்க்கு ஒரு வேளை தெரிஞ்சா என்னை கொன்று போட்டுருவார்ல, முடியாது அப்படிங்க, நீ போய்த்தான் தீரணும் அப்படிங்காரு. அபிஷேகம் பண்ணும்போது அவனுக்கு 8 குமாரர் அவளுக்கு, ஈசாய்க்கு 7 பேரையும் கூப்பிடுறான். அமிர்தாஸ், சம்மா, அப்படி 7 பேரை கூப்பிடுறான். 7 பேரையும் கூப்பிட்டு இவன் தான் நல்லாயிருக்கும் பார்க்கான். ஆண்டு சொல்கிறாரு, நீ முகத்தை பார்க்காத, இருதயத்தை பாரு. அவனை தள்ளிட்டேங்காரு. 7 பேரையும் முடித்த பிறகு இவ்வளோதான் பிள்ளைகள் ஆண்டு கேட்காரு. இன்னொருத்தையும் இருக்கான், ஆடு வச்சுக்கிட்டு இருக்கான், பொல்லாதவன் சொல்லி தள்ளிட்டேன் அப்படிங்க. நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்ட கல்லாக வீட்டில் இருக்கலாம், தள்ளப்பட்ட கல்லாக திருச்சபையில் இருக்கலாம், தள்ளப்பட்ட கல்லாக ஊரில் இருக்கலாம். நீ ஆண்டவரை நேசித்து வாழும்போது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வரும்போது, ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். காரணம் கேட்டால் அவருடைய அன்பு உன்னை நெருக்கியோ, அவர் அன்பு உன்னை பாதுகாக்கும். எந்த சூழ்நிலை ஆண்டவர் கனம் பண்ணுவார், உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, நீ கடுமையான நிலையில் இருந்தால் கூட சரி, ரொம்ப வேதனான நிலையில் இருந்தால் சரி, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். தாவீது கைவிடவே இல்லை. அவன் வந்த உடனே சாமுவேல் அவனை மேலே பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, இவன் தான் அந்த மனுஷன்,
இவன் தான் மனுஷன், அபிஷேகம் பண்ணுங்காரு. அபிஷேகம் பண்ணுங்காரு. அபிஷேகம் பண்ணோன்னே தேவனுடைய ஆவி மேலே இறங்குது. இறங்கு பாருங்க. அவ்வளோ பெரிய தாவீது சாதாரண மனுஷன்தான். எத்தனையோ விதமான பாடுகளை பட்ட மனுஷன்தான். வேதனை அனுபவித்த மனிதன்தான். பாடுகளை அனுபவித்த மனுஷன்தான். கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக சென்னையில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை கூப்பிட்டுருந்தாங்க. சென்னையில் ஒரு குடும்பத்தார், ஆண்டவர் அறியாத குடும்பத்தார், ஆண்டவர் தெரியாத குடும்பத்தார். அந்த தாய்க்கு, குடும்ப தலைவிக்கு உடல்நல சரியில்லை, ஆண்டவர் அறியலை, மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சுகமுக வழி இல்லை, வேதனை துடிக்குது. மந்திரவாதிகள் வந்து என்னெல்லாமோ பண்ணுறாங்க, சூடு வைக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, விடுதலை கிடைக்கல. இந்த சூடு வைக்கும்போது அவங்களுக்கு வந்து தாங்க முடியல வலி. 7 வயசு மகன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு 7 வயசு மகன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அம்மா துடிக்கிற துடிப்பை அவனை பார்க்குறான். இந்த சத்தம், அலறு சத்தம் கேட்டு ஒரு பைபிள் அம்மா, ஊழியம் பண்ணுற அம்மா மேலே ஏதோ சத்தம் கேட்குன்னு வீட்டில் கடந்து போகிறாங்க. கடந்து போய் அவங்கள பார்க்காங்க. கடந்து பார்த்த சூழ்நிலையில் அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க. அவன் விரும்பலை. ஜெபம் பண்ணி தண்ணி கொடுத்து ஜெபம் பண்ண விடுதலை ஆகிடுச்சு. இந்த காட்சியில் தான் மகன் பார்க்கான். எவ்வளவோ பார்த்தாங்க, மந்திரவாதியை பார்த்தாங்க, என்னெல்லாமோ பார்த்தாங்க, தாயத்தை பார்த்தாங்க, எத்தனையோ விதமான காரியங்கள்லாம் பார்த்தாங்க, விடுதலை இல்லை. கடைசியில் இந்த ஆண்டவர் அன்பு, இந்த ஆண்டவர் அன்பு. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய தெய்வம், இந்த மகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க. இந்த மகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தீங்கன்னா அறியாத மகள், தேவனே தெரியாத மகள் இந்த விசேஷமாக விடுதலைனால விடுதலை பெறுவான்னு சொன்னாங்க. ஜெபமணி முடிச்சுட்டாங்க அந்த அம்மா. அந்த மகளுக்கு பரிபூர்ண விடுதலை, பெரிய சந்தோஷம். அவங்க எந்த மந்திரவாதியும் தேடி போகலை, எந்த கொள்ளையடிக்கவும் தேடி போகலை, எதுவும் செய்யலை, நம்பிக்கை ஆகிட்டாங்க. பயங்கரமான வைரக்கியமான குடும்பத்தில் பிறந்த மனுஷ பிள்ளைகள் ஆண்டவர் தெரிஞ்ச உடனே சாட்சியாக மாறிட்டாங்க. சாட்சியாக மாறி சுசேஷமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் ஆண்டோடைய அன்பு நிற்க முடியாது அவங்களுக்கு. யார் யார் அந்த ஆண்டவர் அன்பு பெறுறாங்களோ, யாரோ சுசேஷத்தை பெறுறாங்களோ அவங்களுக்கு நிற்க முடியாது. காரணம் கேட்டால் அவருடைய தாளத்தின் உள்ளத்தின் தாகம், உள்ளத்து தாகமானது விட்டு வைக்கவே வைக்காது. கடைசியில் ஊழி செய்ய ஆரம்பித்தாங்க. பல பாடு, பல கஷ்டம், பல வேதனை, மாறலை. பையனெல்லாம் படித்தான், ஐடி கம்பெனிக்கு போயிட்டான் வேலைக்கு. 2,5 லட்சம் ரூபாய்க்கு, 2,5 லட்சம் சேலரி வாங்குகிறான் ஒரு மகன். திடீர்னு சொல்லி அந்த மகன் சொல்கிறான் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விடுதலை ஆண்டு தந்தார்ல, இவ்வளோ பெரிய சாட்சி கொடுத்தார்ல, நான் ஏன் ஊழியக்காரனை மாறக்கூடாது? எவ்வளவோ சொல்கிறாங்க, சம்பளம் வாங்குற, பண்ணக்கூடாது, முடியல. என் ஆண்டவர் நடத்துவார். எலியாவது ஆண்டு நடத்தினார் இல்லை? 3 வருஷம் மழை இல்லை இஸ்ரேல் தேசத்தில். பாவத்தினால ஜனங்களுக்கு செய்த அக்கிரமத்தில் மழை தண்ணியே இல்லை. பயங்கரமான சூழலை ஆகாபராஜா ஆண்டுகிட்டு இருக்கான். ஆகாபராஜா ஆண்டுகிட்டு அரண்மனையில் உபதியான ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். அப்புறம் ஆகாபராஜா மனைவி யோசேபில் பயங்கரமான மோசமான ஆள், கிறிஸ்தவனை கண்டலி வெறிக்கக்கூடிய மகா. அப்படிப்பட்ட இடத்துல 100 தீர்க்கதரிசியை காப்பாற்றினான். கெபிக்கு 50 பேரை வச்சு 100 பேரை காப்பாற்றினான். அந்த இடத்துல தீர்க்கதரிசி எலியா வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டு பார்க்காரு, தன்னோட பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். நீ என்ன நினச்சாலும் சரி, எது நினச்சானே ஆண்டவரை கைவிடவே மாட்டார். ஏன்னு கேட்டால் ஆண்டு சொல்கிறாரு, யோதான் கடத்த கேரிட்டான்டைக்கு போப்பா, அந்த ஆற்று தண்ணீரை குடிங்காரு. குடிச்சிட்டு இருக்கான். காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் கொண்டாந்து ரொட்டி துண்டையும் அப்பத்தையும் கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆற்று தண்ணி வற்றி போச்சு. அவன் வருத்தப்படவே இல்லை. ஏன் வருத்தப்படன்னு சொன்னால் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டு சொன்னார், சீதோன் கடத்த சாரிபத்து ஊருக்கு போவாங்க. சாரிபத்து ஊருக்கு போ. ஒரு 7 தாய்க்கு கட்டிட்டு இருக்கேன். 7 தாய், அவளுக்கும் புருஷன் இல்லை, ஒரு மகன்தான்.
கொஞ்சம் போல் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. 2 விறகு பிரிக்காந்து அடுப்பு பற்ற வச்சு 2 அந்த ரொட்டி சொட்டி சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்கா. அந்த விறகு பிறக்க வந்திருக்கும் போது தீர்க்கத்தை செய்திசா பார்க்கா, கைதட்டி கூப்பிடுறான். கிட்ட வரும்போது ஒரு கலசக்கு தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வரும்போது சொல்கிறான், கொஞ்சம் அப்பத்துண்டு கொண்டு வாங்க. அவள் சொல்கிறா, ஐயா 3 வருஷம் மழை இல்லை, ஒன்றுமே இல்லை, வீட்டில் கொஞ்சம் போல் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை 2 பிறகு பிறக்கிறேன், அப்போ சுட்டு நானே பிள்ளை செத்து போகலான்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு நினைக்கிறேன் அப்படின்னா. அவன் தீர்க்க சொல்கிறாரு, நீ எப்படியா செய், முதல்ல சொல்லுடைய அடையை நீ கொண்டு வா, தேசத்தில் மழையை நான் கட்டிட்டு நாள் வரைக்கும் உனக்கு மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது சாட்சி கொடுக்காரு. இதுதான் வாழ்க்கை. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்களும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு திறந்தையும் காணவே இல்லை. இதுதான் வாழ்க்கை. இருக்கிறத திருப்தியாக வச்சு நீங்கள் வாழுங்க. அது இல்லையே, இது வேண்டாம், ஒரு பொண்ணு ஒன்று பிடிக்காது, ஒரு வெள்ளி ஒன்று விடுவிக்காது. நீ வாழ்கிற வாழ்க்கை தான் உன்னை விடுதலை தர முடியும், உன்னை நடத்த முடியும். உன்னை ஆண்டு எல்லா நிலையும் உயர்த்துவார், ஒரு குறைவு வாழ்க்கை தரவே மாட்டார். அதே போல் இந்த குடும்பத்தில் அந்த பையன் சொல்லிட்டு அம்மாட்ட, ஒரு குறையும் ஆண்டு தர மாட்டார், நான் ஊழியத்து போகிறேன்ட்டான். அவங்க என்னை எப்படியோ என்னுடைய டிவியில் பார்த்துருக்காங்க, டிஎஸ் ஜெயசிங் சொல்லி டிவியில் பார்த்து என்னுடைய பாடல்கள் செய்தியெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு இந்த அபிஷேகத்துக்கு கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, 200-300 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ ஒயிட் போட்டு பரலோகத்தில் இருந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னை கூப்பிட்ருக்காங்க. எனக்கு உள்ளே போன உடனே கஷ்டம். ஏன்ச்சன்னா அவ்வளோ பேர் ஊழியக்காரங்க இருக்காங்க, நம்மள ஒரு சாதாரண மனுஷன் கூப்பிட்ருக்காங்களே நினச்சி நான் போகிறேன். ஆனால் அந்த நிலைமையை பார்த்த உடனே, காரியத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயங்கரமான ஆச்சரியம். ஒரே வார்த்தை, சீனாய் பண்ணி கடந்து வந்துட்டேன். 2.5 லட்சம் சம்பளம் மனுஷன் ஒரு கிறிஸ்தவன் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவனோட அன்பை தெரிஞ்சதுனால தான் ஒரு ஆசை. நிறைய பேர் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கடவுள் சாட்சியா மகிமையா. அருமையான தம்பி தான் பேடு வாசிக்கத்தை வந்து வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போனான். அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, வந்து சொல்லியிருக்கான், அண்ணாச்சி கூப்பிட்டுக்கிட்டுருக்கேன். இது மாதிரி பெரம்பூரில் மாதவரமா, அது பெரிய நகரில் அக்கா தங்கச்சி 2 பேர் ஹிந்து, ஆண்டவர் அறியாத மக்கள், புடர்மாற முறையில் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ரொம்ப சாவுக்கு போய் மரண வாசலுக்கு போய் அதுவும் ஆண்டோடைய அன்பை தெரிஞ்சு ஆண்டரை ஏற்றிருக்காங்க. ஏற்ற உடனே சாட்சியாக வந்துட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. தரித்திரம் வந்துருச்சு, குடும்பத்தை தரித்திரம். எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீ அந்நிய தேசத்தை தேடி போயிட்ட, வேறு கடவுளை தேடி போயிட்ட. நிறைய நினைக்காங்க இயேசுவானோடனே வெளிநாட்டு கடவுள் நினைக்காங்க, என்னமோ வெளிநாட்டு கடவுளை இறக்குற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பைத்தியக்காரங்க, அதெல்லாம் தப்பான செயல். ஆசியா கண்டத்தில் ஆண்டவர் பிறந்தார், இந்தியா மாதிரி ஒரு கண்டத்தில் ஆண்டவர் பிறந்தார். நமக்கு சொந்தமான தெய்வம். உலகத்தில் நடுமத்தியில் உள்ள பூமியில் பிறந்தார், எல்லாருக்கும் சொந்தம். தரித்திரமாயிட்டாங்க. ஆனால் புறஜாதி மத்தியில் அதனோட நாம தூசிக்கப்படக்கூடாது இல்லை, அவங்க போராடி ஜெயிச்சிட்டாங்க. போராடி ஜெயிச்சோன்னு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷகமும் உலகத்தில் வந்தார்ன்ற வார்த்தையின்படி எல்லா காரியங்களும் கொடுத்துட்டாரு. நல்ல வசதி ஆகிட்டாங்க. வீட்டில் கூட்டம் நடத்துகிறாங்க. நிறைய மக்கள் ஆசிரியத்தை பெற்றாங்க. கிட்டத்தட்ட பயங்கரமான கூட்டம். என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். கொடுத்த சாட்சியை பார்க்கணும். அவ்வளோ வல்லமை, அவ்வளோ மகிமை. நம்ம இப்படி வாழ்கிறோம். ஏதோ வளர்ந்த கிடையாது. எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி இறந்து போயிட்டான். கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் அண்ணன் இறந்து போயிட்டான். வருஷப்பர் பண்ண இறந்துட்டான். கேட்டா தாய் தப்பட்ட வளரலவை, பாட்டி வளர்த்தாங்க. பேத்தியா வளர்த்த பிள்ளை பேப்பிள்ளை ஆகிடும்பா சொல்லுவாங்கள்ல, பேத்தியா வளர்த்த பிள்ளை பேப்பிள்ளை ஆகிடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வளர்த்தாங்க. இஷ்டத்துக்கு வளர்த்துட்டாங்க. வருஷப்புற பண்ணு சர்ச்சுக்கு வரான்.
காணிக்க போடுறான், கடைக்கு போகிறான், சிகரெட்டை வாங்குறான், பற்ற வைக்க, மறுபடியும் சர்ச்சுக்கு வரான். இந்த இதில் சுவரில் சிகரெட்டை அணைச்சிட்டு கம்யூனியன் வாங்குறான். நிறைய பேர் வாழ்கிறான். அன்னைக்கு ஆண்டவர் அழிச்சிடுவார், நாசமாயிடுவேன். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயானா, தேவ சாட்சி இல்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயானா அழைஞ்சிருவேன். போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறான். நடுநசி இரவு 12 மணிக்கு மேலே போகிறான். ரோட்டில் ஒரு வாலிபுள்ள போகிறா, வாலிப பெண் போகிறா. அப்படியே ஒரு ஸ்டைலாக ஒரு தட்டு தட்டுறான். அவருக்கு ஆகி நினைக்கான். தட்டின இன்ட்ரெஸ்ட்டில் நினச்சிட்டான். அப்படியே கையை விட்டுட்டான். கையை விட்ட நடுவே ட்ராக்கில் வண்டி சாஞ்சி ஸ்மார்ட்டை இறந்துட்டான். ஸ்மார்ட்டில் இறஞ்சி கண்ணில் ஸ்டேரிங் குத்தி இறந்துட்டான். அந்த வாலிப்பிள்ளை யாரோ ஒரு பிள்ளை, யாரும் இல்லை. அவள் பாக்கெட்டை பார்த்துருக்க விசிட்டிங் கார்டு இருந்திருக்கு. விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடு சேர்த்துட்டு போயிட்டா. பிள்ளையை ஞானமாக வளர்க்கணும். பிள்ளைகளை ஞானமாக வளர்க்கணும். வாலிபனே, வாலிப வயசில் உன் கண்ணின் காட்சியிலும் இருதயத்தின் நினைவு நட. ஆனால் தேவன் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்பதை அறி. ஞானமாக வளர்க்கணும். சாவுக்கு நான் போயிருந்தேன். தாய் தப்பெல்லாம் அழுறாங்க. அந்த பாட்டி உருண்டு அழுறா. வளர்க்கும் போது ஞானமாக வளர்க்கல, புத்தியாக வளர்க்குறது இல்லை. பிள்ளையை விட்டுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னை பார்த்த உடனே சொன்னாங்க, ஐயா என் பையனை பார்த்தீங்களா, என் பேரனை பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைகளை ஞானமாக வளங்க. ஞானமாக வளர்க்கலாம். இதுதான் வாழ்க்கை. முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது டெத்துக்கு போக வேண்டிய சொல்லலை. ஒரு டெத்துக்கு போனேன். 42 வயசு மனுஷன், நல்ல மனுஷன், பெரிய குடும்பம், கடவுளுக்கு பயப்படாத குடும்பம். ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். 2 கிலோ கறி வாங்கிட்டு வர வேண்டியது, வரட்ட வேண்டியது, பிரியாணி செய்ய வேண்டியது, எல்லோரும் குடும்பமாக உட்காந்து தண்ணி அடிக்க வேண்டியது. இதுதான் வழக்கம். ஒரு பாரம் இல்லை. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். பட்சிக்கிற அக்னி, ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி. யாரும் தப்பிட்டு வெளியே போகவே முடியாது. ஊழியக்காரனாக இருக்கலாம், என்ன போல வியாபாரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, வெளியே போகவே முடியாது. கடவுளுக்கு நீ பயந்து நீ சாட்சியாக வாழ்ந்து குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். கண்ணீரோடு வளர்க்கணும். பிள்ளைகளை ஞானமாக வளர்க்கணும். அது மாத்திரம் பண்ணுற ஜபந்தான் உன் வாழ்க்கையில் விடுதலை தர முடியும். அந்த தம்பி என்னை அடிக்கடி பார்க்க வருவார். கழுத்தில் நல்லா அழகாக செயின் போட்டிருப்பார். இவ்வளோ அழகாக ப்ரெஸ்லெட் போட்டிருப்பார். 4 மோதிரம் போட்டிருப்பார். ரொம்ப அழகாக வருவார். என்கிட்ட பார்க்க வரும்போது இப்படி ஆட்டுவார், கழுத்தை ஆட்டுவார். நான் சொன்னேன், தம்பி உன் ப்ரெஸ்லெட்டு உன் கழுத்தில் தான் கிடக்குது, கழுத்தை ஆட்டி காட்டாத, கடவுளுக்கு பயந்துருக்கணும்னு சொல்லி அனுப்புவேன். திடீர்னு பாருங்கள், நல்ல இருந்த மனுஷனுக்கு நெஞ்சு வலிக்கினார். அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்போலோக்கு 36 லட்ச ரூபா காசை வாங்கி பிடுங்கிட்டு செத்துட்டான். என்ன வாழ்க்கை, என்ன வழிதான் வாழ்க்கை. இது நீ அறியணும். கடவுள் பிரியமாக வாழணும், கடவுள் சாட்சியாக வாழணும். ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தது கனம் வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷம் கனம் பண்ணி அடுத்தாராரு. கிருபையாக தராரு. கிருபை ஆண்டு வாழ்க்கையை தராரு. அந்த கிருபையை நினச்சி நீ கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழணும். உங்களுக்கு ஆண்டுக்கு கனம் பண்ணணும். ஆண்டுக்கு சாட்சியாக மகிமையாக வாழணும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை பாருங்கள், நல்லாவே இருக்காது. இஷ்டப்பட்டு வளப்பட்டு தனக்கு இஷ்டப்பட்ட மாப்பிள்ளையை தேடி வாழ்ந்த பிள்ளை, தனக்கு இஷ்டப்பட்ட பெண்ணை தேடி வந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்காது. நீ கடவுளுக்கு பயந்து நீ வாழ்வாயானா உனக்கு என்ன தேவைன்னு ஆண்டுக்கு தெரியும். குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும். உன் வாழ்க்கை எப்படி என்ன தேவைன்னு ஆண்டுக்கு தெரியும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். காரணம், தாவீது தப்பு பண்ணிட்டான், நிறைய தப்பு பண்ணிட்டார். ஆனால் மன்னிப்பு கேட்டு அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதலாம் ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சார். ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. பார்த்தீங்களா, 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில்
என் தாசனாய் தாவீதோ அப்படிப்பட்டவன் அல்ல. உரியாவின் மனைவி பத்சேபாள காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் உண்மையாக வாழ்ந்தானார். அப்படி உண்மையான வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சாட்சியுள்ள வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். மகிமையான வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நான்லாம் ஒரு சாதாரண மனுஷன் தானே சொன்னேன்ல. யாரும் வாட்சி போட்டானா பார்க்க ஆசைப்படுவேன். அவன் பையை தூக்கி சமைப்பேன். எங்கள் 2.5 கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு நடந்து போடுறேன். 2.5 கிலோமீட்டர். அந்த காலம் வசதி ஒன்றும் கிடையாது. போட்டிருக்க வாட்சை 2 நிமிஷம் போடுறதுக்காக கையில் போட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்படுவேன். செருப்பு போட ஆசைப்படுவேன். செருப்பு போட ஆசைப்படும் போது பையை தூக்கி சமந்து கெஞ்சி கூத்தாடி 2 நிமிஷம் செருப்பு போட்டு பார்ப்பேன். அவ்வளோ ஆசை, எவ்வளவு ஆசை. இன்னைக்கு கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டா நீர் ஊற்று தந்திருக்காரு. எத்தனையோ வாட்சி. இன்றைக்கி சாதாரண மனுஷன் இல்லை. எங்கள் அண்ணன் இன்றைக்கி எங்கிட்ட இல்லை. எங்கள் அண்ணன் கருத்துக்கு நித்தியம் அடைஞ்சு போயிட்டார். அவர் திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு வாட்சி கொடுத்தாரு. என்ன கட்டிக்கிட்டேன்னாரு. நீ கட்டணவனுக்கு நான் கனமணிக்கு வந்துட்டு வந்தேன்னு சொன்னார். அந்த வாட்சியோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 17 லட்சம் ரூபா ரோலக்ஸ். நீ எப்படி எத்தையும் வச்சுருக்கேன். அதெல்லாம் கடவுள் தந்த கிருபை தான். அதெல்லாம் ஒவ்வொரு நாள் நடத்த விதம் தான். நீ கடவுள் தேடும்போது உனக்கு தருவார். நீ அவரை முன் வச்சு வாழும்போது வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, ஆண்டவர் அதை தருவார். அதனால் ராயனுக்கும் தேவனுக்கு செலுத்தணும். கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய கரெக்டாக செலுத்தணும் இல்லை. கவர்மெண்ட் கட்ட டேக்ஸை கரெக்டாக கட்டணும். மற்ற தூசிப்பான்ல. நீ வாழ்கிற வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வரணும்ல. அதனால் நாள் கடலுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லோரும் கம்யூனிக்கு போகிறோம். ஆண்டு சரியத்தை உட்கொள்ள போகிறோம். ரத்தத்தை உட்கொள்ள போகிறோம். ரத்தமும் சரியமும் உள்ளத்தில் போகும்போது அவரை போல மாறணும். இயேசுவை போல மாறணும். வாழ்க்கை இயேசுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏதோ மற்ற கம்யூனி வாழ்க்கையே இல்லை. நீ ரத்தத்தை உட்கொள்ளும்போது சாட்சியாக வாழும்போது சிலுவை காட்சியை பார்க்கணும். சிலுவையை பார்த்துட்டு கேட்கணும், ஆண்டவரே ஒரு ரத்தத்துக்கு என்ன பகுதியுள்ள மனுஷனாக மாற்றித்தாங்க, சாட்சியுள்ள மனுஷனாக மாற்றித்தாங்க நான்ட்டு கேட்கணும். கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். கடவுளுக்கு மகிமையாக செலுத்தும் போது எல்லாரும் எழுப்பலாமா? நோக்கி பார்க்கலாமா? வாழ்க்கையில கஷ்டம் இருந்தால் ஆண்டு நோக்கி பாருங்க. சரியத்தில் வேதனை இருக்குன்னு சொன்னா உலகத்தை ஆண்டோட இதயத்தில் வச்சு பாருங்க. விடுதலை தாங்கப்பா, விடுதாங்கன்னு கேட்கல. உங்க ஊர்ல எனக்கு தூரமான ஊர், எனக்கு பக்கத்தில் இருக்குமானா ஒவ்வொரு இடத்துலையும் கட்டடம் கட்டது போய் பார்ப்பேன், ஆசைப்படுவேன். எப்படி வேலை நடக்குது பார்க்க ஆசைப்படுவேன். காரணம் கேட்டால் ஆண்டவர் மேல ஒரு பற்றுனால, ஆண்டவர் ஒரு பாசத்தினால, ஆண்டவர் என் மேலே வச்சிருக்க பிரியத்தினால அப்படிப்பட்ட கிருபை என் வாழ்க்கையில் தரணும். இன்னும் கடைசி வரைக்கும் தரணும். சாகிற வரைக்கும் எத்தனை ஆலயங்கள் கட்டப்படணும், எத்தனை திருச்சபைகள் உருவாக்கப்படணும், எத்தனை மக்களுடைய கண்ணீரே துடைக்கப்படணும். அப்படி கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும், கிருபையின் கரக்கொடு இருக்கட்டும். நீ கடவுளுக்கு நீ வாழும்போது கர்த்தர் உனக்கு வாழுவார். நீ ஆண்டுக்குள்ள வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை போராட்டம் இருக்கட்டும், எத்தனை கஷ்டம் இருக்கட்டும், எத்தனை கடன் பிரச்சனை இருக்கட்டும், அப்படியே மன்னிப்பார். ஒப்பு கொடுக்கலாமா? அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா.
எங்களை தகுதிப்படுத்தினீங்க, பாதுகாத்து கொண்டீங்க. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.